ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் 100 கொஷின்ஸ் டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கண்டினியூஷனாக செகண்ட் வீடியோ பார்க்கலாம். 2023 ரிலீஸ் ஆன கொஷின் இது. ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல்ல சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஸோ சரியான வினாச்சொல் கேட்குறாங்க. உயிருள்ள உடல் டேஷ். ஆன்சர் எது? உயிருள்ள உடல் எது அப்படின்றது தான் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இதுவும் வினாச்சொல் தான். தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் டேஷ். இந்த இடத்துல என்ன வரும்? தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்ததா பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது. ஸோ இது எந்த காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாடு புல் மேய்ந்தது, ஆல்ரெடி சாப்பிட்டது. ஸோ அதை இறந்த காலம். அடுத்ததா ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஷ். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவாரா, நடத்துகிறாரா, நடத்தினாரா, நடத்துகின்றாரா? நடத்துவார். ஸோ இனிமேதான் நடத்த போறாரு. அடுத்ததா பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான், இறந்த காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள், இறந்த காலம். மாடுகள் புல் மேய்கின்றன, நிகழ்காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் எது? அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. மாடுகள் புல் மேய்கின்றன அப்படிங்கிறது நிகழ்காலம், அதுவும் சரியானது தான். உங்களுக்கு ஆன்சர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் அப்படின்றது இறந்த காலம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கீரி. கீரி அப்படின்றது கீரி பிள்ளை. அடுத்ததா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சாவி. சாவி கற்றையா, சாவி குலையா, சாவி கொத்தா, சாவி கூட்டமா? சாவி கொத்து. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக்குக. நாட்கள். நாட்கள் அப்படிங்கிறது நாள்கள். ஸோ இந்த இல் இல்லை, இந்த இல் வரும். அடுத்ததா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. காக்கா. காக்கா அப்படின்றத பேச்சு வழக்குல கொடுத்துருக்காங்க. எழுத்து வழக்குல என்ன வரும்? காக்கை. காக்கா அப்படிங்கிறது காக்கை. அடுத்ததா நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ உடன்பாட்டு தொடர் ஒன்று இருக்கும், எதிர்மறை தொடர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே இதில் கொடுக்கும்போது உங்களுக்கு செமிகோலன் அரைப்புள்ளி வரும் அப்படின்றத தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் இதுவும். அடுத்ததாக நிறுத்தற்குறிகளை அறிதல். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். இதில் கரெக்டான நிறுத்தற்குறிகளை எங்கே போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா கமா ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வரும். ஸோ பூக்கள் கமா நிறைந்த இடம் சோலை ஆகும். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். அடுத்ததா பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குமே ஆன்சர் ஏஎன்பி அப்படின்றது தான் ஆன்சர். கூட்டத்தின் தலைவர் கமா. ஸோ கொட்டேஷனில் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது. ஆக்சுவலி இங்கே என்ன வரணும்? இங்கே அபாஸ்ட்ரபி வந்திருக்கணும். கூட்டத்தில் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஆக்சுவலி இப்படி தான் வந்திருக்கணும். இங்கே அதை கொடுக்க மறந்துட்டாங்க. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்லேயே இருக்கும். ஸோ அதனால் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை சைதை. அடுத்ததா ஊர் பெயர்களின் சரியான மறுவை தெரிவு செய்க. மயிலாப்பூர். இப்போ மயிலாப்பூரோடைய
மருவை தெரிவு செய்க. இப்போ மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலை. அடுத்ததாகவும் மருவு தான் கேட்டிருக்காங்க. கோவன்புத்தூர். கோவன்புத்தூர் அப்படிங்கிறது எந்த ஊரோடைய மருவு? கோயம்புத்தூர். அடுத்ததா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இமெயில். இமெயில் அப்படின்னா எலக்ட்ரானிக் மெயில், மின்னஞ்சல். அடுத்ததாகவும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. விஞ்ஞானம் அப்படின்றது வந்து பிறமொழி சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் எது? அறிவியல். ஸோ இக்காலத்திற்கு அறிவியல் அறிவு தேவை. அடுத்ததா கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடை? ஸோ நேற்று கொஷின்லேயே இதை பார்த்துருப்போம். போக மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணி சொல்றது என்னன்னு சொல்லுவோம்? மறைவிடை. அடுத்ததா விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. என்னது? உற்றது உரைத்தல் விடை. என்ன இருக்கோ அதை சொல்றாங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. உற்றது உரைத்தல் விடை. அடுத்ததா சரியான இணையை தேர்க. ஏவல் விடை. மதுரை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். மறைவிடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ரவி கூறுவது. சுட்டுவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். இதுல வந்து எது சரியான இணை? நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. அதுதான் வந்து சரியான இணை. அடுத்ததா கலை சொல் தருக. சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம். ஹைகோர்ட் அப்படின்னா தான் உயர் நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம். அடுத்ததா அலுவல் சார்ந்த சொற்கள். அப்பீல். அப்பீல் அப்படின்னா மேல்முறையீடு. ஸோ இந்த கேஸில் அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு. அடுத்ததா கலைச்சொல் அறிக. பில் டைம். பில் டைம். கால வரையறை உண்டியல். பில் டைம் அப்படிங்கிறது கால வரையறை உண்டியல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது. வேலியே பயிரை மேய்ந்தது போல. ஸோ இதுக்கு பொருத்தமான பொருள் எது? வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல். ஸோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களே தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கும் போது வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடமை தவறுதல். அடுத்ததா உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுத்துக. பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போல. எளிதில் மனதில் பதிதல். ஸோ பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி, ஆணி வச்சு எழுதுனா எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும், அழியாது. அது மாதிரி எளிதில் மனதில் பதிதல் அப்படிங்கிறது தான். அடுத்ததா உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். கிணற்று தவளை போல. உவமை கூறும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிணற்று தவளை போல. அறியாமை. கிணற்று தவளை அந்த கிணத்துக்குள்ள நடக்கிறது மட்டும்தான் தெரியும், வெளி உலகத்தை பத்தி அதுக்கு தெரியாது. ஸோ அறியாமை. அடுத்ததா அவன் திருந்தினான். இது எவ்வகை தொடர் என்று கண்டறிக. அவன் திருந்தினான். தன்வினை. திருத்தினான் இருந்தது அப்படின்னா அது பிறவினையா வந்திருக்கும். ஸோ அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தேர்வு எழுதி ஆயிற்று. செயபாட்டு வினை வாக்கியம். நேத்தே பார்த்துருப்போம். இந்த ஆயிற்று போயிற்று இந்த மாதிரி வந்தது அப்படின்னாலே அது செயபாட்டு வினை வாக்கியம்.
விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். இதுக்கேத்த வினா எது? போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். ஸோ அப்போ இங்கே இதுதான் வந்து மெயினாக சொல்கிறாங்க. அப்போது பாடான் திணை என்றால் என்ன அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான வினா. அடுத்ததா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இதுக்கான வினா எது? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இப்போ இதை தான் முதன்மைப்படுத்தி சொல்றாங்க. அப்போ இயற்சொல் என்றால் என்ன? இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அப்போ கொஸ்டின் எப்படி இருக்கணும்? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு வெற்றிடத்தை முதன்மைப்படுத்துறாங்க. அப்போ பானையோட எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. அடுத்ததா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உரி, உரி. இது ஆன்சர். களற்று, தூக்கு. இந்த உரி அப்படின்னா களற்று, இந்த உரி அப்படிங்கிறது தூக்கு. அடுத்ததா பொருள் வேறுபாடு அறிக. அருந்து, அருந்து. ஸோ எந்த அருந்து வந்து உண்பதை சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அருந்து அப்படின்னா குடிக்கிறது, உணவருந்துறது அதெல்லாம். இந்த அருந்து அப்படின்னா வெட்டுப்படுறது, துண்டுபட்டு அப்படின்னு அருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. இப்போ கீழே இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும், உன் துண்டுபட்டு அப்படிங்கிறது. அதுவுமே வந்து கரெக்டானது தான். ஸோ அருந்து அப்படின்னா உணவருந்துறது, உன் குடி. அந்த அருந்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா துண்டுபட்டு அப்படிங்கிறது தான். அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஏடு ஒன்று எழுத கவிதை எடுத்தேன். கவிதை எடுத்தேன் ஏடு ஒன்று எழுத. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். ஒன்று ஏடு எழுத கவிதை எடுத்தேன். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் அப்படிங்கிறது தான். அடுத்ததா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடரை தெரிவு செய். வழியில் நடத்தல் எனப்படுவது சான்றோர் பண்பு. சான்றோர் பண்பு வழியில் நடத்தல் எனப்படுவது. வழியில் நடத்தல் பண்பு எனப்படுவது சான்றோர். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். லாஸ்ட் ஆப்ஷன். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அப்படிங்கிறது தான் சரியான சொற்றொடர். அடுத்ததா சொற்களை ஒழுங்குபடுத்துகன்னு இருக்காங்க. நீங்களே பாருங்க. வட்டெழுத்து அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். மற்ற ஆப்ஷன்லாம் வந்து சொற்கள் வந்து சரியா இல்லை, மாறி மாறி இருக்கு. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். அடுத்ததான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை ஃபர்ஸ்ட் என்ன வரும்? உயிர் எழுத்து வந்துடும். ஆசிரியர். 3 ஆப்ஷன்ல ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா என்ன வரும்? ஓனான். அடுத்து 2 இந்த ஆப்ஷன் போயிடுச்சு. இந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்ததா என்ன வரும்? உயிர்மை எழுத்து ஸ்டார்டிங். கிளி. இது இந்த ஆப்ஷனும் போயிடுச்சு. ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, வௌவால். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? அங்காடி. ஃபர்ஸ்ட் அங்காடி, அதுக்கப்புறமா கடல், மதில், அதுக்கப்புறமா தெய்வம், தென்றல். ஸோ இன்னும் வந்து லாஸ்டாக தானே வரும். அதனால் அங்காடி, கடல், மதில், தெய்வம், தென்றல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல இது 2 மட்டும் மாறி இருக்கும். தெளிவாக பார்த்து போடுங்க. அடுத்ததா கல் என்னும் வேர் சொல்லின் பெயரற்ற சொல்லை கண்டறிக. பெயரச்சம். கல் என்னும் வேர் சொல்லின் பெயரற்ற சொல்லை கண்டறிக. கற்ற.
கற்ற மாணவன், கற்ற ஆசிரியர், அந்த மாதிரி பெயர் சொல்லோடு முடியணும். ஸோ கல் அப்படின்ற வேர் சொல்லோட பெயரச்ச சொல் எது? கற்ற அப்படிங்கிறது தான். அடுத்ததா இதுவே வந்து வினையெச்சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கற்று வந்திருக்கும். அடுத்ததா உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்க. உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. உரையாமை. மற்றதெல்லாம் வினையால் அணையும் பெயரா இருக்கு பாருங்க. உரைத்தோர், உரைத்தவன், உரைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் எது அப்படின்னு பார்த்தோம்னா உரையாமை. எதிர்மறை தொழிற்பெயரா இருக்கு. அடுத்ததா தொழிற்பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இத்தொடரில் அமைந்த தொழிற்பெயர் எது? ஸோ இதுல இந்த ஆப்ஷன்ல மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, இதுல எந்த தொழிற்பெயர் இருக்கு? எது தொழிற்பெயர்? ஆப்ஷன் கேடு. அடுத்ததா கிளர்ந்த வேர்ச்சொல் அறிக. கிளர்ந்த ஓட வேர்ச்சொல் எது? கிளர். அடுத்ததா உரைத்த வேர்ச்சொல்லை அறிக. உரைத்த. ஸோ எந்த அளவுக்கு பிரிக்க முடியும் அப்படின்றது கடைசி வரைக்கும் பிரிக்க முடியணும். உரை. உரைத்த வேர்ச்சொல் எது? உரை. பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. இதுல எது வந்து வினைச்சொல்? அந்த வினைச்சொல்லோட வேர்ச்சொல் எது? இதுல பொறித்த அப்படிங்கிறது தான் வினைச்சொல். பொறித்தவோட வினைச்சொல் அப்படின்னு பார்த்தோம், வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா பொறி அப்படிங்கிறது தான். இப்போ கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து தெளிவாக போடுங்க. வினைச்சொல்ல கண்டறிந்து அதோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பொறித்த, பொறி அப்படின்றது தான் அதோட வேர்ச்சொல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி. ஸோ நிறைய வேர்ட்ஸ் ஒரே மீனிங்கை தரணும். மொழி அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் இங்க என்ன? பதம், கிளவி. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, கவ்வை, கற்றல். இந்த சொற்கள் எதனை குறிக்கும்? வடு, மூசு, கவ்வை, கற்றல். இந்த சொற்கள் எதை குறிக்கும்? இது எல்லாமே என்னது? பிஞ்சு வகைகள். அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல். சோம்பல், சிவியல், சொண்டு, அழியல். இது எல்லாமே கெட்டுப்போன காய்கனி வகைகள். ஓகேவா? கெட்டுப்போன காய்கனி வகைகள். அடுத்ததா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன டேஷ் தீர்வாகாது. உளைச்சல்ன்றது தெரியும். எந்த உளைச்சல்? எந்த லா வரும்? மன உளைச்சல். இந்த உளைச்சல். இந்த லா தான் மன உளைச்சல் தீர்வாகாது. அடுத்ததா களி, களி, களி. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஸோ களி அப்படின்றது ஒலி, இந்த களி மகிழ்ச்சி, இந்த களி அப்படின்னா போல். ஓகேவா? ஒலி, மகிழ்ச்சி, போல். அடுத்ததா செக். இணையான தமிழ் சொல். செக்குக்கு இணையான தமிழ் சொல். காசோலையா, வரைவோலையா, பணத்தாளா, கடன் அட்டையா? காசோலை. இப்போ வரைவோலைனா டிடி, பணத்தாள்னா கரன்சி நோட்டு, கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு, காசோலை அப்படின்றது தான் செக். அடுத்ததா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஸ்டட் ஆஃப். இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்னா என்ன? பதிலாக. இதுக்கு பதிலாக இன்ஸ்டட் ஆஃப். இதுக்கு பதிலாக இன்னொன்று சொல்லும் போது இந்த இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். பதிலாக. அடுத்ததா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கரன்சி நோட், பேங்க், செக், டிமாண்ட் டிராஃப்ட். மேலேயே பார்த்தோம். ஸோ இதில் சரியான இணை கேட்டிருக்காங்க. எது வந்து கரெக்டான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி நோட் பணத்தாள், பேங்க் அப்படின்னா வங்கி, செக் அப்படிங்கிறது காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது பற்று அட்டைன்னு கொடுத்துருக்காங்க.
டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. அடுத்ததா சரியான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுக்க. சேவல். சேவல் கூவுமா, சேவல் கத்துமா, சேவல் கொக்கரிக்குமா, சேவல் கரையுமா? சேவல் கூவும். அடுத்ததா மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடுக்க. கொஷினை படிக்கும் போதே தெளிவா பார்த்துக்கோங்க. மரபு பிழையற்றதா கேட்குறாங்களா, மரபு பிழை உள்ளதா கேட்குறாங்களான்ட்டு. மரபு பிழை உள்ள தொடரை தேர்ந்தெடுக்க. ஆண்நிறை கவர்ந்தனர் கரெக்டா இருக்கு. புறா குணுகியது, சேவல்கள் கூவின. இது வந்து பிழையுள்ள தொடர். கூகை அலறியது அப்படிங்கிறது பிழையுள்ள தொடர். யானை ஒளி மரபினை சுட்டுக. யானை ஒளி மரபு. யானை பிளிரும். அடுத்ததா பொருந்தா சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது. சோழர்களால் கட்டப்படாதது. கிருஷ்ணபுரம் பெருமாள் கோயில். மற்றபடி கங்கை கொண்ட சோழபுரம், ஐராவதீஸ்வரர் கோயில், திருபுவன வீரேஸ்வரம் கோயில், இது எல்லாமே வந்து சோழர்களால் கட்டப்பட்டது. அவங்க கட்டாதது கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில். பொருந்தாத இணையை கண்டறிக. ஊழ் யுகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாத இணை. அடுத்ததா தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல். தாழ்வு உயர்வு. அடுத்ததா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இசை எதிர்ச்சொல் தருக. இசையோடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. வசை. இசைக்கு எதிர்ச்சொல் வசை. அடுத்ததா நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதலுக்கு சேர்த்தல் அப்படின்றதுதான் எதிர்ச்சொல். அடுத்ததா சேர்த்து எழுதுதல். கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கட்டி பிளஸ் அடித்தல், கட்டி அடித்தல். அடுத்ததா தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேர்ந்தெடுத்து பிரித்து எழுத கிடைப்பது. தேர்ந்து கூட்டல் எடுத்து. தெடுத்துன்னு வராது. தேர்ந்து கூட்டல் எடுத்து தேர்ந்தெடுத்து. சரியான விடையை தேர்க. கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு, கல்லுண்டு, கண்ணுண்டு, காணுண்டு அப்படின்னு இருக்காங்க. சரியான விடை எது? கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு அப்படிங்கிறது தான். அடுத்ததா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். அப்ப இந்த இடத்துல எது என்ன வரணும்? எவை இரண்டும். ரெண்டும்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எது அப்படின்னு கேட்டிருக்கோம், சொல்ற மாதிரி வந்திருக்கும். இப்போ ரெண்டும் அப்படின்னு சொன்னதுனால எவை அப்படின்றது வரும். பொறுமை பன்மை பார்த்து போடணும். அடுத்ததா பத்தியை படித்து விடை எழுதுக. நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்றுக்கூடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல் நலம் பேணும் வழிமுறைகளாகும். ஸோ இதுலேருந்து ஒரு 4 கொஷின் கேட்பாங்க. ஸோ நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? 2 வேளை. அடுத்த கொஷின், இரவெல்லாம் வெற்றுக்கூடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது? குளிர்ச்சியான உணவு. ஸோ அந்த பேராகிராஃபை நீங்கள் எப்படி ரீட் பண்ணுறீங்க, எவ்வளோ இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக. அடுத்ததா உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவைகள் யாவை? காய்கறியும்
கீரைகளையும் அதிகமா சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா தவிர்க்க வேண்டிய உணவு எது? காரத்தையும், உப்பையும் கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க. தவிர்க்க வேண்டிய உணவு, காரமான உணவு. அடுத்ததா உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று. சரியான நேரத்திற்கு உண்ணுதல். ஸோ 5 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினான்னு இருக்கு, போற்றினார்னு இருக்கு, போற்றியதுன்னு இருக்கும். ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். வறியராயினும் விருந்தினரை போற்றினர் அப்படின்றது தான் சரியானது. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க. மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி என அழைக்கின்றது. பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. அழைக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழைக்கப்படுகின்றன. ஸோ 1 மட்டும் வந்தபோது தான் நம்ம 2 யூஸ் பண்ணணும். நிறைய வரும்போது அழைக்கப்படுகின்றன அந்த மாதிரி தான் போட்டு முடிகிற மாதிரி வரும். அடுத்ததா சொல் பொருள் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சீவன். சீவன் அப்படின்னா உயிர். அடுத்ததா வையம் அப்படின்றது உலகம். சபதம் அப்படின்றது சூளுரை. மோகித்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு வரும். ஸோ 3, 1, 4, 2. ஸோ சீவன் அப்படின்றது உயிர், வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து அப்படின்னா விரும்பி. அடுத்ததா சொல் பொருள் பொறுத்துக. குழி அப்படின்னா நில அளவை பெயர். மணி அப்படின்னா முற்றிய நெல். சீலை அப்படின்றது புடவை. தான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். குழி அப்படின்னா நில அளவை பெயர். மணி முற்றிய நெல். சீலை அப்படின்னா புடவை. தான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். ஸோ ஆப்ஷன் வந்து 3, 4, 2, 1. அடுத்ததா சரியான பொருளை அறிக. அலர்னா என்ன? அலர் அப்படின்னா மலர்தல். பிழை திருத்துக. அவன் கவிஞன் அன்று. அவன் கவிஞன் அன்று. எப்படி வரணும்? அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு வரணும். அவன் கவிஞன் அல்லன். பிழை திருத்தம். ஒரு ஓர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஓர், அது அஃது கேட்டிருக்காங்க. அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. ஸோ எப்படி வந்திருக்கணும்? அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசையும் இருக்காது. நேத்தே பார்த்தோம். உயிரெழுத்து வரும் பொழுது அந்த இடத்துல ஓர் அப்படின்றது வரும். அதுபோலத்தான் உயிரெழுத்து வரும் பொழுது அஃது வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு பக்கத்துல தான் அது அப்படின்றது வரணும். ஸோ அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. அடுத்ததா என் அண்ணன் நாளை வருவான். எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். ஸோ இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. நாளைக்கு வருவாங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷனா சொல்றாங்க. ஸோ செய்தி தொடர். அடுத்ததா பிழையை திருத்தி சரியாக எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடு. கோவலன் சிலம்பு விற்க போனால். கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் சிலம்பு விற்க சென்றது. கோவலன் சிலம்பு விற்க சென்றார். கோவலன் சிலம்பு விற்க போனான். இங்க சென்றார் அப்படின்னு வராது. இங்க மதிப்புமிக்க யாராவது ஒருத்தங்களா இருக்கும் பொழுது அமைச்சர், முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது போனார், சென்றார் அப்படின்னு சொல்லிடலாம். கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படின்றதான் இதுல சரியான தொடர். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். இதுவும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்றாங்க. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. எவ்வகை தொடர்? செய்தி தொடர்.
அடுத்ததா சொற்களுடைய கூட்டு பெயர்கள் கேட்டிருக்காங்க. மூங்கில், முளை, வேப்பம், வரகு. இப்ப மூங்கில் அப்படிங்கிறது இலை. முளை முளை வந்து முளைக்கீரை, முளைக்கீரை. வேப்பந்தழை, வேப்பந்தழை. வரகு அப்படின்றது கதிர். ஸோ ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் 4, 1, 2, 3. அடுத்ததா சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் காண். கல். இப்போ கல் அப்படின்றது ஒரு கல். கூட்டு பெயர் என்னது? கற்கள். அடுத்ததா 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்க. 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடு. ஸோ 8 அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வரும்? வரும். அடுத்து 1க்கு வந்து அக அப்படிங்கிறது தான் தமிழ் எண். அடுத்ததா தீவகத்தின் மற்றொரு பெயர். தீவகம் அப்படின்றதோட இன்னொரு பெயர் என்ன? விளக்கு. தீவகம் அப்படின்னா விளக்கு. தவறான இணையை சுட்டுக. தினை ஓலை மான்குட்டி, எருமை கன்று பசுங்கன்று, தென்னை ஓலை வாழை இலை, நாய்க்குட்டி புலிக்குட்டி. இதுல எது தவறான இணை? பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். தினை ஓலை மான்குட்டி. ஸோ இதெல்லாம் வந்து அனிமல்ஸு, இது வந்து பிளான்ட்டு, இதுவும் வந்து அனிமலு. இது ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. தவறான இணை. அடுத்ததா கலை சொற்களை அறிதல். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. கல்ச்சுரல் பவுண்டரிஸ். கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்றது பண்பாட்டு எல்லை. பவுண்டரி அப்படின்னாலே எல்லை. இங்கே பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னு போட்டிருக்காது. பண்பாட்டு எல்லை. சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. சிம்பாலிசம். குறியீட்டியல். சிம்பாலிசம் குறியீட்டியல். கலைச்சொல் அறிவோம். சரியான கலைச்சொல்லை தெரிவு செய். சுகர் கேன் ஜூஸ். சுகர் கேன் ஜூஸ். கரும்புச்சாறு. அடுத்ததா ஹோமோகிராஃப். சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. ஹோமோகிராஃப். ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம். காரணம் தேக்கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. கூற்று காரணம் ரெண்டுமே சரியானதுதான். அடுத்ததா குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கண் கான். கண் கான். விழி பார். கண் அப்படின்றது உறுப்பு. விழி அப்படின்னு சொல்லுவோம். கான் அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா சரியான இணையை காண்க. சரியான இணை எது? செந்தி பண்பு தொகை அப்படிங்கிறது தான். செந்தி பண்பு தொகை. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கிரி கீரி. கிரி கீரி. கீரி அப்படின்றது மலை. கிரிவலம் போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே அது. கீரி அப்படின்றது விலங்கு. கீரி அப்படின்றது விலங்கு. கிரி அப்படின்னா மலை. கீரி அப்படின்றது விலங்கு. இரு பொருள் தருக. திங்கள். திங்கள் அப்படின்னா சந்திரன் மாதம். திங்கள்ன்றது சந்திரன் மாதம். இரு பொருள் தருக. ஆறு. ஆறுக்கு இரு பொருள். ஸோ ஆறு அப்படின்றது நதி. ஆறு அப்படின்றது நம்பரும் இருக்கு. ஸோ இரு பொருள் கேட்டாங்கன்னா நதி எண். அடுத்ததா சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இன்பம் அப்படின்றத தகுந்த இடத்துல சேர்க்கணும். இயற்கையை போற்றுதல் இன்பம் மரபு. பட்டுப்போன மரத்தை காண இன்பம் தரும். கதிர் முற்றியதும் இன்பம் தரும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் இது. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். அடுத்ததா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண் எழுத்து.
சரியான இடத்துல இந்த சொல்ல சேர்க்கணும். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் ஆகும். நேர்கோடு வரைகோடு கொண்ட வரையப்பட்ட ஓவியங்கள் கண் எழுத்து ஆகும். வண்ணங்கள் குழப்பும் பலகை கண் எழுத்து ஆகும். கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியம் கண் எழுத்து ஆகும். எல்லாமே ஓவியம் தான் கேட்டிருக்காங்க. ஓவியங்களுக்கும் எழுத்துக்கும் சம்மந்தம் இல்லை. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் கண் எழுத்துக்கள் ஆகும். அடுத்ததா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வளர்பிறை வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. மற்றதெல்லாம் காட்சி இழக்கின்றதுன்னு வந்திருக்கு, அழுக்காகன்னு வந்திருக்கு. ஸோ அழகாக காட்சி அளிக்கிறது வளர்பிறை. அடுத்ததா சரியான இணைப்பு சொல் தேர்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. டேஷ் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? இந்த இடத்துல என்ன வரும்? அது போல. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்ததா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. அவர் நல்லவர், டேஷ் வல்லவர் இல்லை. அவர் நல்லவர் தான், சொல்லும் போதே வந்துடணும். அவர் நல்லவர் தான், ஆனால் வல்லவர் இல்லை. ஆனால் அவர் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சஜஷன்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.